புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மக்கள் சேவகன், ஜனநாயகன், 2026ஆம் ஆண்டு வருங்கால சிஎம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பாதுகாவலர், ஊழல் இல்லாத தூய்மையான சுத்தமான அக்மார்க்கு ISO முத்திரை பொறிக்கப்பட்ட அது என்ன சக்திங்க? அது டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே சொன்னாரா? இந்த ஜோஷியர் காமெடியில் வர டைலாக் மாதிரி, நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு சொல்ற மாதிரி, ஏதாவது ஒன்னாவது இவர் சொன்னதுல உருப்படியா இருக்கா? இல்லவே இல்லைன்றதான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். விஜய் நடித்த கடைசி திரைப்படம் வேற யாரும் சொல்லலைங்க, விஜயை தான் சொல்லிட்டு இருக்காரு. இது என்னுடைய கடைசி படம். அப்படி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நடக்கின்ற சென்சார் டிராமா, அந்த டிராமாவை குறித்து நேற்றைய தினம் விரிவான ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக பாருங்க. நேற்று தான் சொன்னோம், இது அனைத்தும் முழுக்க முழுக்க பிஸ்கேஜேபி கட்சியும் டிவிகே கட்சியும், அதாவது மோடி அண்ட் கோ, விஜய் அண்ட் கோ ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக நடத்துகின்ற நாடகம் என்று அது இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. எப்படிங்க? இதோ இப்படிதான். இவ்வளவு நாள் பாஜகவின் பி டீம், பாஜக சொல்லிதான் இவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வாக்க பிரிக்கிறதுக்காகவும் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தான் பாஜக அமுச்சு விட்ட கைக்கூலி பி டீம்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இது மூலமாக ஒரு விஷயம் இது மூலமாக ஒரு விஷயம் தெள்ள தெளிவா தெரியுது. விஜய்னா தாவேகா கண்டிப்பாக பாஜகவோட பி டீம் இல்ல அப்படின்றத இப்ப புரியுதுங்களா? கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாத தக்குரி கூட்டமா ஏன்பா இருக்கிறீங்கன்னு இந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம்னு சொல்லி, விஜயோட கொள்கை எதுன்னு அறிவிச்ச அந்த பிஸ்கேஜேபி கட்சியை குறித்தோ, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற மத்திய அரசை குறித்தோ, மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வருகின்ற சட்டங்களை குறித்தோ, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து நியாயமாக வர வேண்டிய அது வரி பங்கீடு முதல் கல்விக்கான நிதி வரைக்கும் நிறுத்தி வைத்ததை குறித்தோ, கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் திருச்சபைகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக சங் பரிவார் கூட்டம் நடத்திய தாக்குதலை குறித்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காத மோடி அவர்களையும் மத்திய அரசை குறித்தோ, மத பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் கூட மதத்தை வைத்து திருப்பரங்குன்றத்தில் செய்கின்ற பிரச்சனையை குறித்தோ, இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து மத்திய அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் பிஸ்கேஜேபி கட்சிக்கும், கொள்கை எதிரின்னு சொன்ன பிஸ்கேஜேபி கட்சிக்கு எதிராக ஒரே ஒரு கண்டன பதிவு பண்ணியிருப்பாரா? ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பாரா? எதிர்த்து குரல் கொடுத்திருப்பாரா? இவை அனைத்தையும் எதிர்த்து பிஸ்கேஜேபி கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக எல்லா விஷயத்திலும் குரல் கொடுத்திருக்காரு. ஸோ நீங்கெல்லாம் செட்டப் பண்ற அந்த டிராமா மாதிரி பிஸ்கேஜேபி கட்சியோட பி டீமோ அல்லது மோடி அவர்களின் முகமாகவோ RSS முகமாகவோ எங்க தளபதி விஜய் செயல்படவில்லை அப்படின்னு ஒரு பெருமை தட்டினா கூட பரவாயில்ல. இதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி மோடி அவர்களுக்கும் பிஸ்கேஜேபி கட்சிக்கும் எங்க டிவிகே கட்சிக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. ஆனா பாருங்க, இது மூலமாக ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. விஜய்னா தாவேகா கண்டிப்பாக பாஜகவோட பி டீம் இல்ல அப்படின்றத. படத்துக்கு சென்சார் கொடுக்கலையா? விஜய் நடிச்ச படத்துக்கு சென்சார் கொடுக்கலங்க. சோ விஜய மத்திய அரசு எதிர்க்குதுன்னு சொல்லும் போது அப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஸ்கேஜேபி கட்சியோட பி டீம் விஜயும் விஜய் கட்சியும் கிடையாதுன்ட்டு இதன் மூலம் நிரூபணம் ஆகுறதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உள்ள கொண்டு வரணும் தானே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நேற்றைக்கே விலாவரியாக இது குறித்து விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு கட்டத்துக்கும் வந்தா நிக்க போறாங்க, நகர்த்த போறாங்க பாருங்கன்னு சொன்னோம். சொல்லி முடித்த கையோடு பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. மத்திய அரசுக்கு எதிராக விஜயும் விஜய்க்கு எதிராக மத்திய அரசும் இருக்கு. எதுக்கு? படத்தை தடை செய்வதன் மூலமாக. ஆனா என்னதான் இவங்க உருட்டி பரட்டி உருண்டு புரண்டு தெலுங்குல ஏற்கனவே கிண்டி வச்ச கேசரி தாங்க இது. அந்த கேசரி தான் மறுபடியும் இவங்க காப்பி வச்சு தமிழ்ல கிண்டி வச்சிருக்காங்கன்னு ட்ரெய்லர் வெளிவந்த கையோடு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப டம்மியானதை தொடர்ந்து தான் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி ஸ்டென்ட் அடிச்சு எதிர்பார்ப்பை எதிர செய்கிற மாதிரி டிராமா பண்றாங்க. சென்சார் போர்டு இந்த படத்தை மறு தணிக்கை செய்யணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி, ஆனால் இது சம்பந்தப்பட்ட வழக்குல நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி என்னப்பா இது எல்லாமே ஏதோ அப்நார்மலா இருக்கே, சரியா இல்லையே ஒண்ணுமே, நீங்க இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றீங்க, மறு ஆய்வு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே நார்மலா இல்லையே, அப்நார்மலா இருக்கு, எங்கேயோ இடிக்குதே, சம்திங் ராங்குன்றாரு. இன்னும் சம்திங் ராங்கு செட்டப் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல வராருங்க. ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ டீசெண்டாக சொல்றாரு, அப்நார்மலாக இருக்கே எல்லாமேன்ட்டு.
ஏன்னா ஜனகேசரி ஒன்றும் மாற்றி சொல்லட்டுமா, ஜனநாயகன் திரைப்படம் ஒன்றும் புது கதை கிடையாது. 2023ஆம் ஆண்டில் பாலகிருஷ்ணா நடித்து தெலுங்கில் வெளிவந்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அது. அப்படி இருக்கும்போது ஏதோ சொல்லக்கூடாத அதி அற்புதமான பயங்கரமான ரகசியத்தை இந்த திரைப்படத்தில் சொல்லி வைத்ததை போல ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணணும் சென்சார் போர்டு? அதுதான் பாருங்க நீதிபதி கேட்கிறாரு, ஏதோ அப்நார்மலா இருக்கே எல்லாமேன்ட்டு. நீதிமன்றத்தில் நீதிபதி இந்த ஜனநாயகன் சென்சார் சம்பந்தப்பட்ட வழக்குல கேட்டதை தொடர்ந்து பத்தி எரியுது. என்னப்பா இது அப்நார்மலா இருக்குன்னு கேட்கறாங்களே, ஒருவேளை நம்ம செட்டப் பண்ண டிராமா வெளியே தெரிஞ்சிருமோ? தெரியக்கூடாதே. தெரியாம இருக்கணும் என்ன பண்ணணும், பராசக்தியும் உள்ள இழுத்துடணும். அதாகப்பட்டது பராசக்தி திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் கமிட்டி, சென்சார் போர்டு ஃபர்ஸ்ட் கமிட்டி பார்த்துட்டாங்க. யூஏ சர்டிபிகேட் வழங்கலாம் பரிந்துரைத்த போதிலும் இல்லை செல்லாது. இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நாங்க சொன்ன ஆட்சேபனை தெரிவித்த அனைத்து காட்சிகளையும் நீங்க என்னதான் கட் பண்ணிட்டாலும் இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு நாங்கள் அனுப்புறோம். ஏன் அப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க தான் பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்களே, சொன்னோங்க. இப்போ பாருங்க, சென்சார் போர்டு சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்ல கேஸ் போயினுங்குது ஜனநாயகன் படத்துக்கு. ஏதோ நாங்கள் செட்டப் பண்ணி ட்ராமா பண்ணி தான் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி தேடி தர மாதிரி வெளியே லீக் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நாங்கள் பாருங்கள் எல்லா திரைப்படத்துக்கும் இப்படி தான் பண்ணுறோங்க. 2 தினங்கள் கழித்து வெளிவர இருக்கும் பராசக்தி திரைப்படத்தை நாங்கள் முடக்கிறோம் மறு ஆய்வுக்கு அனுப்பி. இதுக்கும் அதுக்கும் சரியாக போச்சிங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக மத்திய அரசு பேச்சையோ பிஸ்கேஜேபி கட்சி பேச்சையோ கேட்டுன்னு ஜனநாயகன் படத்துக்கு ஸ்பெஷல் பப்ளிசிட்டிலாம் தேடி தரலங்க. பார்த்துக்கோங்க, எல்லா படத்துக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். 2 தினங்கள் கழித்து வெளிவர இருக்கும் பராசக்தி படத்தையும் நாங்கள் சென்சார் கொடுக்காம மறு ஆய்வுக்கு அனுப்பி முடக்கிறோம் பார்த்துக்கோங்கன்னு தெளிவுபடுத்துறாங்களாமா. ஜனநாயகன் படத்தோட பப்ளிசிட்டிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு. வருகின்ற 10ஆம் தேதி அன்று வெளிவர இருக்கும் பராசக்தி திரைப்படத்திற்கு இதுவரைக்கும் சென்சார் சர்டிபிகேட் வழங்கவில்லை. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மறு ஆய்வு குழுவுக்கு இந்த பராசக்தி திரைப்படத்தை அனுப்பியிருக்காங்க. நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சர்டிபிகேட் கொடுத்துருக்கலாம், இல்லை சர்டிபிகேட் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கலாம். பார்த்துக்கோங்க, நாங்கள் நேர்மையாக தாங்க செயல்படுறோம். யார் பேச்சையும் கேட்டுக்கின்னு ஜனநாயகன் படத்துக்கு பப்ளிசிட்டிக்காக நாங்கள் இந்த ட்ராமாலாம் பண்ணலன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? அதுக்காக சென்சார் கொடுக்காம நிறுத்தியும் வச்சிருக்கலாம். இது ஒரு ஓரமாகட்டும். பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பொறுத்து பார்ப்போம். இப்போ பராசக்தி திரைப்படம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ இல்லையோங்க, இல்லை கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எது எப்படி இருந்தாலும் படம் ஓடிடுமா? நாங்கள் ஓட விட்டுருவோமா? நாங்கள் யார் தெரியுமா? ஜாம்பிஸ் கூட்டம், விஜயோட வெறியர்கள். ஜனநாயகன் திரைப்படம் வராமல் இந்த பராசக்தி படம் மட்டும் வந்தது. பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் ரெண்டும் வருதுன்னு சொன்ன சமயத்திலேயே பேனர்லாம் கீச்சிருக்காங்க பாருங்க. எந்தெந்த தியேட்டர்லாம் பராசக்தி பேனர் வச்சிருக்காங்களோ அந்த பராசக்தி படத்தோட பேனர் எல்லாத்தையும் விஜய் ரசிகர்கள் கிழிச்சிருக்காங்க. இது 2 படம் வெளிவரும்னு சொன்ன சமயத்திலேயே பராசக்தி பேனரை தியேட்டர்ல இருந்து கிழிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, ஜனநாயகன் திரைப்படம் குறித்த நேரத்தில் வராதுங்க. இந்த படத்தோட தேதி, ரிலீஸ் தேதி தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வேற ஒரு தேதிக்கு மாற்றி வைக்கணும். எந்த தேதின்னு விரைவில் சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே விஜயை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம் வெறி பிடிச்சி போய் சுற்றி நிற்பாங்க. 2 திரைப்படமும் ஒன்னா வருதுன்னு சொன்ன சமயத்திலே பராசக்தி படத்தோட பேனர்லாம் கிழிச்சாங்க. இப்போ பாருங்க, ஜனநாயகன் திரைப்படமும் வெளிவரல, டேட்டு மாறுதான். அப்படி இருக்கும்போது பராசக்தி படம் வந்துருமா? நாங்கள் விட்டுருவோமா? பராசக்தி படம் ஓடுற தியேட்டர் எதுவுமே ஓட்ட விட மாட்டோம். நாளைக்கு பாருங்க ப்ரோ, நான் டேட்டு மட்டும் மாத்திட்டோம். நாளைக்கு தான் சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க, தெரியும், நாளைக்கே தெரியும். பராசக்தியை வந்து இங்கே பேனர் வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்கள். ஆமாம், சிவகார்த்தி பேனர் ஏறி கீப்போம் நாங்கள். ஆமாம், ரிலீஸ் ஆகலன்னா இந்த தேட்டரே இருக்காது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதே வந்து எங்கள் அண்ணன் ஸ்க்ரீனில் பார்க்கணும். பராசக்தி பேனர் ஒன்று இருக்கா பாருங்க, வச்சானா எல்லாமே கீயுவீங்க, சுற்றி காமி ஒன்று கூட இருக்காது, எல்லா இடமும் பாருங்க. ரோகினால தளபதி கூட தான், வேற எவனும் இங்கே ஒன்றும் இதுதான் ப்ரோ சமம் வச்சு பார்க்க சொல்லுங்க. ஒரு பேனர் அவ்வளோதான் ப்ரோ அந்த பேனர் பராசக்தி. சரி, பராசக்தி படத்தை ஓட்ட விட மாட்டோம், பேனரை கிழிப்போம், கலாட்டா பண்ணுவோம், தகராறு பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரலையா? தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. எது பத்தி எரியும்? தமிழ்நாடு மட்டும் பத்திக்காதுண்ணா, தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டோட வருங்கால சிஎம்ஐ தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறைன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் தெரிஞ்சுனுங்கிற கூட்டம் எதுக்கெல்லாம் நாட்டை எரி போன்றாங்க? தமிழ்நாடு மட்டும் பத்திக்காதுண்ணா, தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி. சரி, நாட்டையே எரிக்கிறோம்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா நாடு எரிந்த பிறகு இந்த எரிக்கிறவரும் சரி, இந்த எரிக்கிறவரோட குடும்பமும் எங்க போவாங்க? எங்கேயுமே போவானாங்க. போட்டோன்ற நான் விஜய்க்காக உயிர் போட்டோம் பார்க்குறீங்களா? இப்போவே நான் சூசைட் பண்ணி காட்டேன். நான் எதுக்குங்க? 5000 ரூபாய் டிக்கெட்டு, ஜனநாயகன் படத்துக்கு 5000 ரூபான்னு சொல்கிறாங்க டிக்கெட்டு. என்ன பண்ணுறதுங்க? ரொம்ப வெறுப்பாக போச்சுன்னா சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன் நான். 5000 6000 அப்படி கூட சொல்கிறாங்க. அண்ணன் கடைசி படம் பார்க்க முடியல, அதுதான் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டு தான் என் உசுரோட விலைன்னு சொல்கிறாங்க. விலை மதிப்பில்லாத உசுரை ஒரு டிக்கெட்டுக்கு சமமாக வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறது இந்த ஜென்மம்னா இன்னொரு ஜென்மம் பாருங்க. விஜயோட கட் அவுட் இருக்கு இல்லைங்களா, அந்த கட் அவுட்டுக்கு மேல இருந்து கீழே குச்சிருவேன். சைக்கோவா ஆயிடும். சரிங்களா, டீசெண்டா படத்தை போட்டுருங்க, எல்லாம் வச்சுங்க.
ரோனி தேட்டர் மேலே ஏறி இல்லை இந்த கட்டோட் மேலே ஏறி தளபதி கோசல கீழே கூட ஊந்துருவேன் நல்லா. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட கதறல் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியாது, ஏனென்றால் சென்சார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசினுக்கிறாங்க, கத்தினுக்கிறாங்க, கதறினுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கூட்டம் விஜயோட ரசிகர்கள் கத்தணும், கதறணும், பொங்கணும். பொங்கி உங்க வைக்கிற பொங்கல் தான் இந்த படத்தோட கலெக்ஷன் பொங்கி வரும். அப்படி பொங்கி வருகின்ற அந்த பொங்கல்லை ஒரே ஒரு கல்லை வைத்து அடிக்கிறதுல 2 வகையான மாங்காய், 2 வகையான லாபத்தை பார்க்கக்கூடியவர் விஜய். ஃபர்ஸ்ட் லாபம், நான் மத்திய அரசுக்கு எதிராக நிற்கிறேன், என் கொள்கை எதிர்தான் பிஸ்கெட் ஜேபி கட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் சென்சார் போர்டை எதிர்த்தோ, சென்சார் போர்டை பயன்படுத்தி நான் நடித்து வெளிவருகின்ற கடைசி திரைப்படத்தை எப்படியாவது முடக்கக்கூடிய வேலையில இறங்கி இருக்கிற மத்திய அரசை குறித்தோ பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாரு. எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஒருவேளை எதிர்த்து குரல் கொடுக்குற பட்சத்துல அவங்க தான் பாருங்க இதற்கு காரணம் மத்திய அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் காரணம் என்கின்ற விஷயம் ஒட்டுமொத்தமா தெரிஞ்சிடும். தெரியக்கூடாது. இந்த படத்தை முடக்கிற வேலையில திமுக தான் இறங்கி இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில ஒரு லாபம், திமுக என் அரசியல் எதிரி, தீய சக்தி, இவங்க தான் ஜனநாயக திரைப்படத்துக்கு எதிராக நிற்கிறாங்கன்ட்டு ஜாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விடணும். எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். எப்படா தம்பி அவங்க தானே பர்மிஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ரெஜென்ட்னால அவங்க படத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. எதுக்கு அதை கொடுக்கணும்? படம்னா இவரும் ஒரு ஆக்டர் தானே, அவர் லாஸ்ட் படம் நடிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அரசியல், அதுக்கப்புறம் என்னடா பண்ணிக்கோ, அரசியலையும் நாங்க தான் வருவோம், சினிமாலையும் நாங்க தான் வருவோம். 2வது லாபம் சொன்னாங்களே, பாத்துக்கோங்க சார், விஜய் எதிர்த்து நிற்கிறாங்க மத்திய அரசு. அப்போ இதன் மூலமாக பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீம் டிவிகே கட்சி இல்லை என்கின்ற உண்மை தெரிய வருதுன்ட்டு தெரியப்படுத்துறாங்களாமா. இப்போவாது நம்புங்க, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீம் நான் கிடையாதுங்க. பாத்துக்கோங்க, என் படத்தை மத்திய அரசு எடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் எப்படிங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீமா இருப்பேன் நான்? நம்பாதீங்க, நம்பாதீங்க, எனக்கே ஓட்டு போடுங்கன்ட்டு நம்ப வைக்கிற வேலையான 2வது லாபம். இந்த இடத்துல உடனே பாருங்க, டக்குன்னு பாஞ்சி பறந்து வந்து கடிப்பாங்க விஜய் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம். ஏங்க என்னங்க அது? எல்லாத்துக்கும் எங்க விஜய் முன்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்கணும்? அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசரா? இல்லையே, அவரு ஹீரோ. 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு, நடிச்சு கொடுத்தாரு, போயிட்டாரு. எல்லாத்துக்கும் ஏன் அவர் முன்னாடி வந்து நிற்கணும்? அதுக்குன்னு ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு இல்லைங்களா, தயாரிப்பு நிறுவனம், அவங்க பார்த்துக்க போறாங்க. விஜய் எங்க வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்களா? இந்த போட்டோவை பாருங்க, விஜயோட மாஸ்டர் படம். அந்த மாஸ்டர் படம் வெளிவந்த அந்த சமயத்துல கொரோனா 2வது அலைக்கு முன்பாக முதல் அலை ரொம்ப வேகமாக வீரியமாக இருந்த அந்த சமயத்தில் வெளிவர இருக்கும் அந்த திரைப்படத்துக்கு தியேட்டர் பாருங்க முழுசா கொடுக்கல. முழுசானா 50% மாஸ்டருக்கும் 50% இன்னொரு தியேட்டருக்கும் கொடுக்குற அந்த 50-50 கிடையாதுங்க. 100% சீட்டு இருக்கிற அந்த தியேட்டர்ல 50% சீட்டு சமூக இடைவெளி விட்டு தான் பாருங்க கூட்டத்தை ரொப்பணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருந்தது. அந்த சமயத்தில் வெளிவந்த மாஸ்டர் திரைப்படத்துக்கு 50% இருக்கைகள் கொடுத்தா எங்களுக்கு லாபம் இல்லாமல் போயிடும், வசூல் வராதுங்க, போட்ட காசு கூட வராது, கலெக்ஷன் அடி வாங்கிடும். என்ன பண்ணலாங்க? 100% இருக்கைக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் அவர் இல்லை, விஜய் இல்லை, ஹீரோ தானே, அவர் ஏன் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டோட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சாருங்க? விஜய் மாஸ்டர் படத்தோட வெறும் ஹீரோ தானே, ப்ரொடியூசர் இல்லையே, காசு அவர் போடலையே. யாரோ காசு போட்டாங்க, தயாரிச்சாங்க, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார், நடிச்சாருன்னு போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டு இந்த படத்தோட கலெக்ஷன் அடி வாங்கிடும். 50% சீட்டு இல்லைங்க, எங்களுக்கு 100% சீட்டு கொடுங்க சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அன்றைக்கு விஜய் எதற்காக போய் சந்தித்தார்? ஒரு ஹீரோ நடிச்சு முடிச்சதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ சொல்றவங்க, அப்போ எல்லாத்துக்கும் எதுக்காக முன்னாடி முந்தின்னு விஜய் போய் நின்னாரு மாஸ்டர் படத்துக்காக? அன்றைக்கு ப்ரொடியூசரே இல்லாம முன்னாடி முந்தின்னு போய் மாஸ்டர் படத்துக்காக நின்ன விஜய், அதே விஜய் இன்றைக்கு ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய வகையிலான சென்சார் போர்டு பிரச்சனையை எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கலங்க? சொன்னோம் இல்லைங்களா, மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது சென்சார் போர்டுக்கு எதிராகவோ பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு எதிராகவோ விஜய் குரல் கொடுத்துட்டாருன்னா அது ஒட்டுமொத்தமாகவே அந்த சைடு போயிடும் எதிர்ப்பு. மத்திய அரசுக்கு எதிராக பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு எதிராக அப்படி போகக்கூடாது. இதை வைத்து ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் எதிர்ப்பை கலப்பணும். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்காததற்கும் காரணம்னு திமுகன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக ஜாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விடணும். அதான் தான் பாருங்க, கொரோனா சமயத்தில் கூட மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி போய் நின்றவர் என்னோட கடைசி படம்னு சொல்ற ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஒரே ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. கொடுத்தா ஒட்டுமொத்தமான குட்டு வெளியாடும் இல்லைங்களா, அதான் தான் சைலண்டா இருக்காது. சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாகட்டும். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது எப்படிங்க, என் ஹீரோ நடிச்ச படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, நாட்டையே எரிப்பீங்களா? அப்படி நாட்டையே ஒட்டுமொத்தமா எரிக்கக்கூடிய அளவுக்கு உங்க தலைவர் விஜய் என்னத்தை செஞ்சு கீச்சாருங்க நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும்? என்ன கீச்சாரு தெரியுங்களா?
இப்போ ரோட் ஷோ போகும்போது உசுர மதிக்காம வருகின்ற கூட்டத்தை வெறும் கூட்டத்தோட கணக்காகவே நினைக்கிற விஜய் இப்ப மட்டும் கிடையாது, கரூர்ல கொண்டு போய் டம்பு பண்ணாரு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எப்படிப்பா அவங்க இத்தனை மணி நேரம் காத்து நிற்பாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க. 2 கட்சியை காட்டிலும் எனக்கு தான் அதிகப்படியான கூட்டம் இருக்கும்னு நான் காட்டணும். அப்படி காட்டணும்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் பொறுத்து நான் லேட்டா வரேன், கூட்டத்தை கொண்டு வந்து டம்ப் பண்ணுங்க, சேர்த்துனே இருங்க. அதிகப்படியாக கூட்டம் வரும்போது நான் உள்ள வந்து வண்டியை விட்டு ஏத்தி காலி பண்ணிடுறேன்னு சொல்லக்கூடிய வகையில் இப்ப மட்டும் கிடையாதுங்க. இதற்கு முன்பாகவே அவர் உசுரா மதிக்கிற பழக்கமும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. கொரோனா சமயத்துல சமூக இடைவெளி விட்டு ஒரு தியேட்டர்ல ஒரு சீட்டு விட்டு இன்னொரு சீட்ல உட்காரணும்னு இருந்த அந்த ரூலை பாருங்க பிரேக் பண்றாரு. மாஸ்டர் படத்துக்கு 50% இருக்கைகள் கொடுத்தீங்கன்னா படத்துக்கு கலெக்ஷன் வராதுங்க, அதனால 100% இருக்கைகள் வேணும்ட்டு அனுமதி கேட்டு சிஎம் போய் பார்த்தாருங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. சாதாரண ஒரு படம், கேவலம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்ல வைக்கிறாரு விஜய். கேவலம் ஒரு படம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அட இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், 5 வருஷம் பார்த்து கூட பார்த்தா அந்த படம் அப்படியே தான் இருக்க போகுது. எடுத்து வச்ச படம் அப்படியே இருக்க போகுது. எப்போ பார்த்தாலும் மாஸ்டர் படத்தோட கதை அதே கதமாக தான் இருக்க போகுது. அன்றைக்கே படம் வெளியாகி 50% இருக்கைகள் போதாது, 100% இருக்கைகள் வேணும்ன்ட்டு, அதுவும் பாருங்க ஏசி ரூம், ஏசி தியேட்டரு லாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி பூட்டப்பட்ட ஏசி அறைக்குள் இருக்கிற கூட்டம் 50% இருக்கக்கூடாது, 100% இருக்கணும்ட்டு உசுரா மதிக்காம என் படத்துக்கு கலெக்ஷன் வரணும்னு நின்னுவருங்க போயிட்டு வேமா சூசோ இல்லாம விஜய். இன்றைக்கு மக்கள் சேவகன், மக்கள் நாயகன், ஜனநாயகன், நான் தான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை தாங்க வந்த தலைவன்ற ரேஞ்சில் ஊருக்குள்ள உட்டினுகிற விஜய் அன்றைக்கு கொரோனா சமயத்துல கூட மக்களோட உசுரா பார்க்காம, மக்கள் வேண்டாங்க, ஒட்டுமொத்தமான மக்கள் யாரும் இவர் படத்தை போய் பார்க்க போதில்லை, இவர் ரசிகரோட உசுறு தானே. இவருக்காக 33 வருஷம் தியேட்டர்ல கியூல நின்று டிக்கெட் பார்த்த அந்த ரசிகர்களுக்காக நான் அடுத்த 30 வருஷம் நிக்க போறேன்னு சொல்லக்கூடிய அதே இவரது படத்தை பார்த்த ரசிக உயிர்களை கூட பாருங்க உயிரா மதிக்காம, கொரோனா சமயத்துல கூட சமூக இடைவெளியெல்லாம் கட் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ற மாதிரி 100% சீட்டுக்கு அனுமதி கேட்ட மக்கள் நாயகன் இவரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, பரம்பரையாக தேச விடுதலைக்காக போராடிய அந்த பரம்பரையில வந்த கடைசி வாரிசு மாதிரி பில்டப் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டாரு விஜய் கூட. மக்கள்னு சொல்லாதீங்கப்பா, என் பேன்ஸ் என் பக்கம்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்க பக்கம் நிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க, பிராக்டிக்கலா அதை தெரிஞ்சுக்கங்க. அவர் எங்க இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு? அவருக்கு வேண்டியதெல்லாம் பணம், கலெக்ஷன், கேஷ். அந்த படத்தை விட இந்த படம் அதிகமாகணும், அந்த ஹீரோ படத்தை விட என் படம் தான் அதிகமாக கலெக்ஷன் ஆகணும். கொரோனா சமயத்தில் கூட போய் நின்னார் இல்லைங்களா, 100% இருக்கைக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இவர் தான் கேட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசுறாரு, ஐயோ மக்களை மதிக்க மாட்டாரே ஸ்டாலின், விடியா திமுக அரசு. அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தான் வந்து கேட்கிறாருன்னா, அவரும் பாருங்க வேமா சூசோ இல்லாம அனுமதி கொடுக்குறாரு. 100% இருக்கைகள் தேட்டர் தந்து விடுற, போய் உட்காந்து சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது, போகப்பா 100% இருக்கை மாஸ்டர் திரைப்படத்துக்கு அனுமதி கொடுத்துறோம்னு சொல்லி பண்றாங்க. 100% இருக்கைக்கு அனுமதி கொடுக்குறாரு. உடனடியாக இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் யார்ப்பா அது, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, உசுரா பார்க்க மாட்டீங்களா? சமூக இடைவெளி விடுங்கன்னு சொல்றதும் நீங்க தான், அதை உடைங்கோ பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறதும் நீங்க தான். ஏன்பா இப்படிலாம் இருக்கீங்கன்ட்டு 100% இருக்கை அனுமதிக்கு தடை விதிக்கிறாங்க. 50% இருக்கைக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, இவை அனைத்தையும் மீறி 50% இருக்கைக்கு அனுமதி வழங்கிய போதும், அது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருந்த போதும் 100% இருக்கைகள் நிறைய தியேட்டர்ல போடுறாங்க, டிக்கெட் கொடுக்குறாங்க. அது பாருங்க வெளியே வந்து அபராதம் விதிக்கிறாங்க, அபராதம் கட்டுறாங்க. கொரோனா காலத்துல ஒட்டுமொத்தமான உலகமே முடங்கி, எந்த சமயத்துல என்ன நடக்கும்னு தெரியாத வகையில யார் எப்ப போய் சேருவாங்கன்னு அப்படி இருந்த நிலைமையில என் படத்துக்கு 100% இருக்கைகள் போடுங்கன்னு கேட்ட இவர் தான் வருங்கால சிஎம் ஆகி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற போறாராம். அடுத்து இந்த படத்துக்கு உண்மையிலேயே பாருங்க டிராமா எல்லாம் கிடையாது, அது ஆர்கானிக்காகவே வந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற பட்சத்துல, இதற்கு முன்பாக ஒரு சில நடிகர்களுக்கு அந்தந்த ஆட்சியில் இருந்த சமயத்துல அந்தந்த ஆட்சி முதல்வர்கள் தொல்லை கொடுத்தாங்க. விஸ்வரூபம் திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாதுன்னு அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தடை செய்ததை அடுத்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்னாரு கமலஹாசன் அவர்கள். விஜய் நடித்த தலைவான்ற ஒரு படம், அந்த படத்துல டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. எது டைம் டு லீடா? நான் இருக்கும் போதேவா? யார் பாது? விஜய்ங்க தடை பண்ணுப்பா, அந்த படம் தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாதுன்னு தடை செய்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து விஜய் குரல் கொடுக்கல, எதிர்த்து நிக்கல. இன்றைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய படம் இருக்கு தெரியுமா?
தாங்க மாட்டீங்க. அந்த படம்லாம் வெளியே வந்தான்னு சொல்ற அதே படைக்கு சொந்தக்காரராக இருந்த விஜய் அவர்கள் தலைவா படத்தை எதிர்க்கும் போது எதிர்க்கிறவங்களை எதிர்த்து நிக்கலையா அவரு? மாறாக என்ன பண்ணாரு? எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இது வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் என்னாது? படை பரிவாளம் பட்டாளங்களுக்கு சொந்தக்கார ஹீரோப்பா நானு. என் படத்தை டச் பண்ணிட்டீங்களா? ஏன்டா என்ன தொட்டிங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு இப்ப கத்துறாரு இல்லைங்களா? அன்னைக்கு கத்த வேண்டியதானே மேடம். ஹலோ ஜெயலலிதா மேடம், இந்த படத்தை ஏன் நீங்க தொட்டிங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய வகையில நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு கத்திருக்க வேண்டியதானே. ஏன் கத்தலைங்க? இப்போ ரஜினி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ரஜினி எதிர்த்து நிற்கிறாரு, கமலஹாசன் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கமலஹாசன் எதிர்த்து நின்னாரு. ஆனால் மாறாக விஜய் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஏன் எதிர்த்து நிற்காம கையை கட்டிட்டு அம்மா அம்மா அம்மான்னு அவ்வளவு பவ்யமா ஏன் இவ்வளவு கும்பிடணும்? அம்மா அவர்கள் அதே மாதிரிதான் ஜனநாயகன் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது சென்சார் போர்டு மூலமாக மத்திய அரசோ ஏதோ ஒரு வகையில பாருங்க, உண்மையில ஆர்கானிக்கா, மறுபடியும் சொல்றோம், ஆர்கானிக்கா வந்த எதிர்ப்பாக இருக்கிற பட்சத்துல அட கத்த வேணாங்க. என் படத்தை தொட்டுட்டீங்களா, நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு கத்த வேண்டாங்க. அன்றைக்கு அட்லீஸ்ட் கை கட்டி நிக்கிற மாதிரியாவது ஒரு வீடியோ பதிவு பண்ணி, ஐயா ஐயா மோடி ஐயா, ஜி ஐயா, என் படத்தை தடுக்காதீங்கன்ட்டு அப்படியாவது ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோவாவது பதிவு பண்ண வேண்டியதானே. ஏன் பதிவு பண்ணலங்க? அதை என்னப்பா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி மறுபடியும் கேட்டதே கேட்டுக்கிறீங்க. அதான் சொல்றோம் இல்லைங்களா. ஒருவேளை பாருங்க, இந்த பிரச்சனையை எதிர்த்து யாரை எதிர்த்து குரல் கொடுக்குறாரோ ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு அந்த பக்கம் போய் விழுந்துரும். அப்படி விழக்கூடாது. இதை வைத்து ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு பப்ளிசிட்டி தேடிக்கணும், பப்ளிசிட்டி ஸ்டென்ட் அடிச்சு இந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி, அடுத்து இந்த படத்தோட எதிர்ப்பு மத்திய அரசு கிட்ட இருந்து வருதுன்னு வரல, இருந்தாலும் பாருங்க பண்ற அந்த எதிர்ப்பு அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லாம இந்த படத்தை எதிர்த்து நிற்கிறது திமுக தீய சக்தின்னு அந்த பக்கம் திருப்பணும் இல்லைங்களா எதிர்ப்ப. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறாராமா, அடிச்சுக்க தப்பு கிடையாது. ஆனா பாருங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த தொடர்றதில்ல. ஏண்டாப்பா என்ன தொட்டிங்க, என் மக்களை தொட்டிங்கன்னு விஜய் கேட்கிறாரு. ஆனா பாருங்க விஜய் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆதம் வஜ்ரா என்ன சொன்னாரு? தொட்டு பாருங்க தைரியம் தான். தைரியம் இருந்தா கை வைங்க, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. பாத்துக்கோங்க, விஜய்க்கும் சரி விஜய் கட்சிக்கும் சரி சொல்ற மாதிரி கொள்கை தான் இல்லைன்னு பார்த்தா, ஆனா பாருங்க பேசுறதுல கூட இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை, எந்த ஒரு நிலையான நிலைப்பாடு கிடையாது. ஒருத்தர் தொட்டு பாருன்றாரு, இன்னொருத்தர் அந்த கட்சியோட தலைவர் ஏன்டா தொட்டிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கன்றாரு. தொட்டாங்களா, தொட போறாங்களா, தொடுவேன்னு சொன்னாங்களா, இல்ல தொடுட்டாங்களா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொட்டுப்பாரு என் தலைவன் அவரு சொல்றாரு. தைரியம் இருந்தா கை வைங்க, என் தலைவரை பார்த்துருவோம். ஒரு வாரம் கழித்து என்ன தொட்டுட்டீங்கன்றாரு. இந்த ஒரு வாரம் கேப்ல யாரு உங்களை தொட்டது அதையா தெளிவுபடுத்தணும் இல்லைங்களா? கொள்கையில தான் எந்த ஒரு தெளிவு இல்லைனாலும் ஆட தொட்டுப்பாரு, தொட்டுட்டாங்கப்பா, தொடுவாங்கப்பா, தொட போறாங்கப்பா, ஏன்டா தொட்டிங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு தொடர விஷயத்துல கூட பாருங்க இவங்களுக்குள்ள எந்த ஒரு நிலைப்பாடு நிலையா இல்லை. ஏன் அப்படி டிசைன்? அப்படி மக்கள் நாயகன், மக்கள் சேவகன், ஜனநாயகன், வருங்கால சிஎம் அப்படின்ற டிசைன்லாம் பாருங்க இதுக்குள்ள வந்துடுச்சு. பெண்களின் பாதுகாவலர் நான் தான், பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ். பகவந்த் கேசரி படத்துல பாலகிருஷ்ணன் பேசுற டயலாக தமிழாக்கம் செய்து பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் பேசுறாரு இல்லைங்களா? இவர்களோட பெண்கள் பாதுகாப்பு இவங்க கட்சிக்குள்ளவே என்ன மாதிரி இருக்குன்றத இந்த காணொலியில் சொன்னா, இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும், வேற ட்ராக்ல மாறி போயிடுங்க. நாளைய தினம் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக வெளிவருகின்ற அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமாகவே விஜயோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றத நாளைக்கு வெளிவரும் அந்த காணொலியை நம்ம பார்ப்போம். இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, ஜனநாயகன் திரைப்படத்தோட டிராமாவை குறித்தும் பராசக்தி திரைப்படத்திற்கு சென்சார் வழங்கி குறித்த தேதியில் வருமா வராதா அதை குறித்தும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளைய காணொலியில் சந்திப்போம். நன்றி.